இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த ஒரு சின்ன பையன் தப்பிச்சிருப்பான் இல்லையா, அந்த பையனை இன்னொரு ஆளு காப்பாத்தி கூப்பிட்டு வராரு. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா மயக்கூசிய அந்த பெரிய ஆள் மேல சுட்டுட அந்த சின்ன பையனும் அங்கேயே நின்னுறான். அந்த சின்ன பையன் சன் தான், நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா அந்த பெரியவர் சன்னோட அப்பா. நீ இங்கிருந்து தப்பிச்சு போயிடுன்னு கத்த. அதுக்கப்புறம் தான் அவன் இங்கிருந்து தப்பிச்சு பொண்ணுங்க இருக்கிற சிட்டிக்குள்ள வந்திருப்பான். இது அடிக்கடி சன்னுக்கு ஒரு கெட்ட கனவா வருது போல. இப்பவும் அப்படிதான். அந்த கனவு வந்து அவன் டக்குன்னு முழிச்சுக்க. அப்போ டேபிள் மேல ஹீரோயினோட அந்த பாதி காயின் செயின் இவன் கிட்ட ஒன்னு இருக்கும் இல்லையா, அதை எடுத்து போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா நேத்து நிறைய நடந்திருக்கும். கடைசி ஆல்மண்ட் கூட ஹீரோயின் பேசியிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு போடலாமா வேண்டாமான்னு யோசிக்க, அதே சமயம் ஹீரோயினும் அந்த செயினை போடலாமா வேணாமான்னு யோசிக்கிறா. ஏன்னா ரெண்டு பேருமே அந்த செயினை போட்டுக்கிறதுக்கு காரணம் சின்ன வயசுல அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணதுதான். சன் ஹீரோயினுக்காகவும் ஹீரோயின் சன்னுக்காகவும் தான் போட்டுட்டு இருக்காங்க. சன்னுக்கு என்னதான் இதுதான் சின்ன வயசு ஃப்ரெண்ட் அப்படின்னு ஹீரோயினை பத்தி தெரிஞ்சாலும் ஹீரோயினுக்கு இன்னும் அது தெரியாது. அதனால ஹீரோயின் இங்க வந்து ஜெயிக்கணுங்கிற காரணத்தை சன் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான். பட் ஒரு வழியா கடைசியா அந்த செயினை ரெண்டு பேருமே போட்டுக்க. கட் பண்ணா ஜென்னி பிரெக்னெண்டா இருந்திருப்பான்னு போன எபிசோட்ல நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்காக ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும் போது ஜென்னியோட கேர்ள் ஃப்ரெண்ட் டாக்டர்னு நமக்கு தெரிய வருது. ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா பாத்துட்டு இருக்கும் போது சடனா ஜென்னியோட கேர்ள் ஃப்ரெண்ட் எதையோ பார்த்து ஷாக் ஆன மாதிரி இருக்க. ஜென்னி என்னன்னு கேட்டாலும் அவன் இன்னும் சொல்லல. அப்படியே அங்க கட் பண்ணி ஃபார்ம்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் நடக்கிற ஏரியாவை காட்டினா ஆல்மண்ட் டைரக்டா சன்னு கிட்ட வந்து, உனக்கு ஹீரோயின் மேல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீ அவளை சேவ் பண்ண, அதுக்கப்புறம் அவ உன்னை டேட்டுக்கு கூப்பிட்டா. ஆனா அதுக்கப்புறம் நீ அவளுக்கு 4 பாயிண்ட் தான் கொடுத்த. எனக்கு குழப்பமா இருந்தது, அதனாலதான் நேரடியா கேட்டுட்டேன்னு கேட்க, எனக்கு அவன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படின்னு சன் சொல்லிட. அப்ப சரி, ஏன்னா எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஆல்மண்ட் சொல்லிடுறான். அதே இடத்துக்கு இப்ப ஹீரோயினும் வந்து ரொம்ப ஹைட்டா ஒரு இடத்துல வச்சிருக்கிற ஒரு சாக்கோஸ் மாதிரியான ஒரு ஸ்நாக் எடுக்க ட்ரை பண்ணும் போது எடுக்கவே முடியல, எட்டல. அந்த இடத்துக்கு ரொமான்டிக்கா ஹீரோ அதாவது சன் வந்து அதை எடுத்து கொடுக்குறான். ஆனா அங்கேதான் ஒரு ட்விஸ்ட். எடுத்து அவனோட பவுல்ல மட்டும் போட்டுட்டு மறுபடியும் மேல வச்சு இன்னும் உள்ள தள்ளி வச்சிடுறான். ஏன்னா அவன் அதை கீழே எடுத்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு பிளாஷ்பேக் வந்திருக்கும். அதுல தங்கச்சி இந்த ஸ்நாக்கோட அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோவை காட்டியிருப்பா. அதுல வரது சன் தான். அவன் எப்படியெல்லாம் நடிச்சிருப்பானோ அப்படியெல்லாம் சன்னுக்கு ஹீரோயின் நடிச்சு காட்ட அதுல கடுப்பாய் தான் மறுபடியும் மேல வச்சுட்டான். இன்னொரு பக்கம் போவிக்கும் பேப்பருக்கும் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் நல்லா போற மாதிரி தான் இருக்கு. பட் இது ஃப்ரெண்ட்ஷிப்பா லவ்வான்னு நமக்கு இன்னும் கிளியரா புரியல. இன்னொரு பக்கம் ஷானல் அவங்க அம்மா கிட்ட போன் பேசிட்டு இருக்கா. இப்படியே நீ போனா கண்டிப்பா தோத்துருவேன், ஜெயிக்கிற வழிய பாருன்னு பயங்கரமா திட்ட. நான் கண்டிப்பா ஜெயிப்பமான்னு போனை வச்சுட்டு அழுகுறா. இந்த போட்டிக்கு கூட இவளுக்கு இவ்வளவு ப்ரெஷர் இருக்கும்னு நம்ம நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டோம். ஆனா அவளுக்கு இந்த போட்டியில கூட அவ்வளவு ப்ரெஷர் இருக்கு போல. பேசி முடிச்சுட்டு வெளில வந்தவ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு இவளோட கேங் உட்கார்ந்து இருக்க அந்த டேபிளுக்கு வரா. ஆனா இவ போவி மேல பயங்கர கடுப்புல இருக்கா. ஏன்னா போன டேட்ல அந்த கேம்ல இவ தோத்திருப்பா. அதுக்கு போவி தான் காரணம். அதனாலதான் ஹீரோயின் சன் கூட டேட் போயிருப்பா. அதனால வேற டேபிளுக்கு அவ போக மத்த எல்லாரும் அவ கூட போறாங்க. ஆனா போவி மட்டும் வர வேணான்னு சொல்லிட்டு ஷனல் போயிடுறா. போவி இதனாலேயே ரொம்ப அப்செட்டா இருக்கா. ஷனல் சாப்பிட போகும்போது மேக்ஸ் ஷனல் கிட்ட வந்து பேச்சு கொடுக்க, மேக்ஸுக்கு ஷனல் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா ஷனலோட முக்கியமான கோலே சன் கூட பேர் ஆகி அவனை கல்யாணம் பண்றது தான். அதனால நேத்து நடந்தது எல்லாமே சும்மா கண்டென்ட்காக தான், நீ பெருசா கனவு கண்டுக்காதன்னு சொல்லிட்டு போயிட. ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். போன எபிசோட்ல ஜின் சொல்லியிருப்பான் ஃபார்முக்குள்ள ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ஒன்னு இருக்கு, அங்க ஜென்டில்மேன் போகிறதுக்கே அனுமதி இல்லைன்னு. அந்த இடத்துக்கு பாப்னு ஒருத்தன் போய் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு உள்ள போறான். அதை ஹீரோயின் ஃப்ரெண்ட் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிறா. இப்ப அடுத்த கேம். இந்த கேம் ஃபார்ம் உள்ள இல்ல, ஃபார்முக்கு வெளியில ஒரு ட்ரிப் மாதிரி. அதாவது 5 டீம்ல ஒவ்வொரு டீம்லயும் 4 பேர், அந்த ஜென்டில்மேனை சேர்த்தி 3 லேடிஸ் இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு ஜென்டில்மேனும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டயஸை உருட்டி அதுல என்ன நம்பர் வருதோ அவ்வளோ தூரம் போகலாம். அப்படி அவங்க போய் ஒவ்வொரு இடம் ரீச் ஆன மேல் அங்கே ஒரு டயஸ் இருக்கும், அங்கே ஒரு சின்ன போட்டி இருக்கும். அந்த போட்டி விளையாடி டயஸ் எடுத்துக்கிட்டு போகலாம். அப்படிதான் இப்ப டயஸ் உருட்ட சன்னுக்கு 5 விழுந்துருது, ஆல்மண்டுக்கும் 5, மத்தவங்களுக்கு 3, 2ங்கிற மாதிரி தான் விழுந்திருக்கு. அதனால இப்ப கார் எடுத்துட்டு சன் கிளம்ப. சன்னுக்கு பக்கத்துல ஷனலும் பின்னாடி ஹீரோயினும் போவியும் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா ஸ்கிரீன் பெருசா தெரியாததுனால போனை பார்த்து ஷனல் தான் வழி சொல்லணும். ஆனா அவளுக்கு சுத்தமா வழி சொல்ல தெரியல. எல்லா இடத்துலயும் டெட்டர்ல கொண்டு போய் நிப்பாட்டிடுறா. அதனால இப்ப ஹீரோயின் முன்னாடி வர, ஹீரோயின் அப்படி போ இப்படி போ அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு கத்திக்கிட்டே இருக்கா. இப்ப ஹீரோயினையும் பின்னாடி அனுப்பி விட்டுட்டு போவிய முன்னாடி கூப்பிட்டா அவ தான் பெர்ஃபெக்ட்டா வழி சொல்றா. ஒவ்வொரு இடமா போறாங்க. அடுத்த இடத்துல ஒரு சின்ன விடுகதை கேம் மாதிரி இருக்கு. அதை போட்டு அந்த விடுகதையில வர நம்பரை வச்சு நம்பர் லாக் ஓபன் பண்ணி டைஸ் உருட்டி அடுத்த இடத்துக்கு போகணும். அந்த விடுகதைக்கு சன்னுக்கு பதில் தெரியல. பக்கத்துல மேக்ஸோட டீம் இருக்கும். அதனால மேக்ஸ சேலஞ்சு குறையான கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு சன்னோட டீம்ல ஒரு டீம்மேட் இதை சால்வ் பண்ணுவான். எனக்கு பதில் ஆல்ரெடி தெரியுங்கிற மாதிரி ஷனலை கோர்த்து விட்டுடா. ஷனலும் அதை பார்த்து எப்படியோ பதில கண்டுபிடிச்சு பூட்டை ஓபன் பண்ணிடுறா. அடுத்த இடம்ட்டு ஒவ்வொன்னா போயிட்டு இருக்கா. இப்போ சன்னோட டீம் கடைசி இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு சின்ன பாக்ஸ்குள்ள நிறைய பொம்மை இருக்கும். அது ஒரு சின்ன ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும். அதை வச்சு எடுத்து அந்த பொம்மை நம்ம வச்சுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி வரிசையா நிறைய இருக்கு. அங்க உள்ள போனனே ஒரு 4 சிம்பிள் மாதிரி இருக்கு. அப்பதான் ஷனல் நம்ம டீம் வச்சு தேடினா கண்டிப்பா கிடைச்சிருங்கிற மாதிரி சொல்ல, அவன் நினைச்சது சன்னும் ஷனலும் டீம் ஆவாங்கன்னு. ஆனா சன் நீயும் போவியும் டீம், நானும் ஹீரோயினும் டீம்னு பிரிச்சு
பிரிச்சு விட்டுட. வேற வழி இல்லாம ஷனலும் போவியும் இன்னொரு பக்கம் தேட போயிடுறாங்க. சன்னும் ஹீரோயினும் இன்னொரு பக்கம் தேட போகும்போது நீ ஏன் என் கூட டீம் போட்டேன்னு எனக்கு தெரியும், என் கூட சண்டை போடுறதுக்கு தானே அப்படின்னு சொல்ல, உங்க கூட சண்டை போடுறதுல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அப்படின்னு சன் சொன்னா, மன்னிப்பு கேட்கறியா எதுக்கு, உன்னை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு ஃபர்ஸ்ட் டேவே நீ தப்பா புரிஞ்சியே அதுக்கா, இல்ல எனக்கு ரொம்ப கம்மியான ஸ்கோர் கொடுத்தியே அதுக்கா, இல்ல நேத்து அந்த ஸ்நாக்ஸ் எனக்கு கெட்டாத மாதிரி மேல தள்ளி வச்சியே அதுக்கா அப்படின்னு கேட்க, டின்னர் டேட்ல உன்னை பத்தி தப்பா நான் புரிஞ்சுக்கிட்டது தான், உன்னை நான் ஜட்ஜ் பண்ணதுக்கு தான் இப்ப சாரி கேட்கறேன், நீ சொன்னது கரெக்ட் தான், இந்த இடத்துல நான் லக்ஸரியா இருக்கேன், ஆனா ஒன்னும் இல்லாம கஷ்டப்பட்டு வாழ்றவ நீ, ஆனா உன்னை நான் ஜட்ஜ் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு ஹீரோயின் இந்த போட்டிக்கு வந்ததுனால ஹீரோயினா தப்பா நினைச்சிருப்பான் இல்லையா சன், அது தப்புன்னு உணர்ந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்க, இப்பதான் ஹீரோயின் நீ சொன்னதும் கரெக்ட் தான், டின்னர் டேட்ல நான் உண்மையாவே இல்ல, நான் ரொம்ப ஃபேக்கா இருந்தேன், எனக்கு அந்த மாதிரி பேசுறதுக்கோ இல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் ஃபேமிலில மெம்பர் ஆகணும்னு சொன்னதோ எதுவுமே முக்கியம் இல்ல, ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் இருந்தாதான் நான் வின் பண்ணுவேன்னு நினைச்சேன், ஆனா இந்த காம்படிஷனுக்கு நான் வந்ததுக்கு முக்கியமான காரணம் என் தங்கச்சி தான், அவளோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை நான் சமாளிக்கிறதுக்காக தான் இந்த ஃபேமிலியில யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளோட எக்ஸ்பென்சஸை ஹேண்டில் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் சொல்ல, அதை கேட்ட சன் அப்ப கண்டிப்பா கேம்ல நீ தான் ஜெயிக்கணும்னு ஹீரோயினை நெருங்கி வரா. ஒரு கட்டத்துல சரி கிஸ் பண்ணதான் வரான்னு ஹீரோயினும் தயாராகி கிஸ் பண்ற மாதிரி ரெடியா இருக்க, அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு நான் கீயை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றான். இவ்வளவு நேரம் அவங்க தேடிட்டு இருந்த ஒரு கீ ஒரு டெடிபியரோட கழுத்துல செயினா மாட்டிருக்கு. அதை பார்த்துன்னே மத்த 2 பேரை கூப்பிட அவங்களும் வந்து பார்த்தா அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு கேம் மிஷின்ல இன்னொரு பொம்மையில இன்னொரு கீ இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு புரியுது, அப்போ இங்க 2 டீம் விளையாட போகுது ரேஸ் மாதிரி, ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்க தான் வின்னருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது போவி ரொம்ப சந்தோஷமாயிடுறா. ஏன்னா இப்ப இங்க இருக்கிற ஒரே டீம் இவங்க மட்டும்தான், சோ இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு. சரி அந்த கீயை எடுக்கலாம் அப்படின்னு ஜாய்ஸ்டிக்கை தேடினா அப்படி எதுவுமே இல்ல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஆல்மண்டோட டீமும் வந்துட. இப்பதான் வழக்கமா ஒரு ஸ்பீக்கர் வந்து எப்படி விளையாடணும்னு பதில் சொல்லுமே, அந்த ஸ்பீக்கரும் மத்த 2 கேர்ள்ஸும் வந்து இந்த கேம் டீம் ஒர்க், நீங்க டீமா சேர்ந்து விளையாண்டாதான் இதை ஜெயிக்க முடியும்னு அந்த ஜாய்ஸ்டிக்கை கொடுத்துட்டு போகுது. சன் ஆல்ரெடி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பான், என்னன்னா அந்த சிம்பிள்ல 2 கோடு மாதிரி இருக்கும், அதுதான் இந்த 2 கீ. அப்புறம் பக்கத்துல அந்த பா மாதிரி இருக்கு இல்லையா, அது அந்த டெடிபியர். அப் டவுன் ஆரோ மார்க் அந்த கேமை விளையாடுறது, அந்த பொம்மையை மேல தூக்கி மறுபடியும் கீழே போடுறது. அடுத்து எக்ஸ்ன்னு ஒன்னு இருக்கும், அதுதான் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. இப்ப இந்த ஜாய்ஸ்டிக் வந்தோடனே அந்த எக்ஸ்ங்கிறது டீம் ஒர்க் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அது விளையாடும் போது ஷனலுக்கும் ஹீரோயினுக்கும் பயங்கரமே சண்டை வருது, டீம் ஒர்க்கே இல்ல. ஆனா ஆல்மண்ட் டீம் ஆல்மோஸ்ட் அதை எடுக்க போறாங்க, ஆனா கடைசி நேரத்துல அது மிஸ் ஆயிடுது. அந்த ஓட்டுக்குள்ள விழுகல. சன் அதை பார்த்துட்டு டீம் ஒர்க் தான் முக்கியம், எல்லாரும் சண்டை போடாம ஒன்னா விளையாடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ண, அதே சமயம் ஆல்மண்ட் செகண்ட் டைம் அதை ட்ரை பண்ண, ஆல்மண்டோடது மறுபடியும் ஃபெயிலியர் ஆயிடுது. ஆனா இவங்களோடது அந்த ஓட்டுக்குள்ள விழுந்து கீயை எடுத்துடுறாங்க, இவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஆனா அது பத்தாது, வண்டி எடுத்துட்டு ஃபினிஷ் லைனுக்கு போகணும். அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஷனல் போவின்னு எல்லாரும் நல்லா பேசிக்கிறாங்க. சொல்லப்போனா ஷனலுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு, ஒரு நல்ல ஃப்ரெண்டா, ஆனா அதை காட்டிக்கல. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது சடனா டயர் பஞ்சர் ஆயிடுது. சன்னுக்கு அதை மாத்த தெரியல, ஆனா ஹீரோயின் வந்து சூப்பரா அதை மாத்திட. ஹோஸ்டும் காம்பேரிங் பண்றவங்களும் ஹீரோயினுக்கு எல்லா வேலையும் தெரியும், எந்த வேலை தான் விட்டு வைக்கல அப்படின்னு இது வரைக்கும் ஹீரோயின் பண்ண எல்லா வேலையும் போட்டா எல்லா வேலைக்கும் போயிருக்காங்க. ஆனா அந்த கேப்ல மேக்ஸ் அவனோட டீமோட முன்னாடி போயிருப்பான். அப்படி முன்னாடி போன மேக்ஸ் ஃபினிஷ் லைனுக்கு போகவும், ஃபினிஷ் லைனுக்கு வந்தா பத்தாது, தூரத்துல ஒரு ரெட் பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணணும்னு ரோபோட் சொல்ல அவனும் அவனோட டீம்மேட்ஸும் சீன் போட்டுட்டே மெதுவா அதை பிரஸ் பண்ண போகும்போது இவங்க நினைச்சு பார்க்காத விதமா சன்னும் அவங்களோட டீமும் வந்துட. இப்போ மேக்ஸும் சன்னும் பயங்கரமா ஓடுறாங்க. இந்த சீனே ரொம்ப காமெடியா தான் இருக்கும், ரொம்ப சீரியஸ் ரேஸ் மாதிரிலாம் இருக்காது. அப்படி பயங்கரமா ஓடி போய் தாவி ஃபர்ஸ்ட் அதுல கை வைக்கிறது மேக்ஸ் இல்ல சன் தான். அதனால சன்னும் சன்னோட டீமும் ஜெயிச்சிடுச்சு. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, என்னதான் இவங்க டீம் ஜெயிச்சிருந்தாலும் ஒவ்வொருத்தங்களோட இண்டிவிஜுவல் பாயிண்ட் வச்சுதான் அவங்க டாப் 5 கண்டஸ்டன்டா அப்படிங்கிற விஷயம். ஆனா இதுல இடையில வேற ஒரு டீம்மேட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு ஒரு ஸ்பெஷல் கார்டை கண்டுபிடிச்சிருப்பா. அந்த கார்டு இருந்தா யாரோட பாயிண்ட வேணாலும் ஸ்டீல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு பொண்ணு கார்டு வச்சிருக்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஷனல் போவி அப்புறம் இன்னொரு பொண்ணுன்ட்டு வந்துடுது. 4வதா அந்த கார்டு வச்ச பொண்ணு, அப்புறம் கடைசியா தான் நம்ம ஹீரோயின். இப்ப எல்லாரும் அவங்க டேட்டை செலக்ட் பண்ண சொல்ல நாம எல்லாரும் நினைச்ச மாதிரி ஷனல் சன்னை தான் செலக்ட் பண்றான், போவி மேக்ஸ, மத்த 2 பேரும் மத்த 2 ஜென்டில்மேனை செலக்ட் பண்ண. கடைசியா இருக்கிறது ஆல்மண்ட் தான். ஹீரோயினும் ஆல்மண்ட் கிட்ட போய் நிக்க, கண்டிப்பா எனக்கு ஹை ஸ்கோர் கொடுப்பியான்னு கேட்டா, உனக்கு நான் எப்பவும் கம்மி மார்க்கே கொடுக்க மாட்டேன்னு அவன் சொல்லிட. அன்னைக்கு நைட்டு இன்னொரு டின்னர் டேட், ஆனா இது முதல் மாதிரி இல்லாம ரொம்பவே சூப்பரா ரொமான்டிக்கா இருக்கு. எல்லாரும் உள்ள போய் பார்த்தா 5 டேபிளுக்கு பதிலா 4 டேபிள் தான் இருக்கு. அப்பதான் ரோபோட் வந்து ஒரு கப்பிள்ஸ் இன்னைக்கு டின்னர் டேட் கொண்டாட போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி குண்டை தூக்கி போட்டுட்டு அது கூடவே சேர்த்து அந்த கப்பிள்ஸ் ஆல்மண்டும் ஹீரோயினும் சொல்லிட. என்னன்னு பார்த்தா இவங்க 2 பேர் நார்மல் டின்னர் டேட் இல்ல, ஸ்பெஷல் டின்னர் டேட். ஏன்னா இவங்க 2 பேருக்கும் மக்களோட ஓட்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஷனல் சன்னை செலக்ட் பண்ணிருப்பா, அப்போ மக்களோட ஓட் எதுவுமே இல்லாம ஸ்கோர் பேஸ்ல மட்டும்தான் இன்னைக்கான டேட்னு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ண உடனே
பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருமே ஷோவை பத்தி கழுவி ஊத்தி பேட் கமெண்ட்ஸா வந்திருக்கும். இதுக்கு காரணமும் ஷனலோட அம்மா தான். ஆனா இந்த விஷயம் ஜென்னிக்கு பிடிச்சிருக்காது. இப்போ ஆடியன்ஸோட ஓட்டிங் வந்ததுக்கு காரணமும் ஜென்னி தான். ஏன்னா ஹீரோயினுக்கு ஒரு ஸ்பெஷல் டேட் கொடுக்கணும்னு அவ நினைச்சா. அதனாலேயே ஓட்டிங் ஓபன் பண்ணி விட்டு ஹீரோயினுக்கான ஸ்பெஷல் டேட்டையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டா. எல்லாரும் நார்மலா டின்னர் டேட் சாப்பிட ஹீரோயினும் ஆல்மண்டும் மட்டும் ஸ்பெஷலா ஒரு இடத்துல உட்காந்து டின்னர் டேட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு இது ஒரு கனவு மாதிரி இருக்குன்னு அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு சொல்ல ஆல்மண்ட் ஹீரோயினையே பார்த்துட்டு எனக்கும் கனவு மாதிரி தான் இருக்குன்னு சொல்றான். ஏன்னா ஆல்மண்டுக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்கிடையில முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். பாபுன்னு ஒருத்தன் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்கு அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஆத்தரைஸ் ஆகி உள்ள போயிருப்பான். அவன் வேற யாரும் இல்ல, கம்பேரிங் பண்ற அந்த போன சீசனோட வின்னர்ஸ்னு 2 பேரை காட்டியிருப்பாங்க இல்லையா, அதுல இருக்கிற அந்த பையன் தான். அவன் ஒளிஞ்சிருந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதை பார்த்த ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவன் கிட்ட போய் எங்க அம்மா உங்களோட பெரிய ஃபேன், கொஞ்சம் போட்டோஸ் கிடைக்குமான்னு போட்டோஸ் எடுத்து அவனோட தம் ஃபிங்கர் பிரிண்ட் தெரியற மாதிரியும் கிளியரா ஒரு போட்டோ எடுத்துக்கிறா. இப்ப மறுபடியும் டின்னர் டேட்ல எல்லாரும் பயங்கர ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது நம்ம ஆல்மண்டும் ஹீரோயினும் மட்டும் பயங்கர பார்ட்டி மூட்ல இருக்காங்க. 2 பேரும் பயங்கரமா குதிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஹீரோயின் கழுத்துல போட்டிருக்கிற செயின் தவறுதலா கீழே விழுந்துடுது. அது ஆல்மண்ட் பார்த்துட்டு எடுத்து கொடுக்கும் போது இந்த செயின் உன்னோடதா? எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இதே மாதிரி ஒரு செயின் சன் கிட்ட இருக்கு. பார்க்க ஒரே மாதிரி இருக்காது. ஆனா இந்த 2 காயினையும் கிட்ட கிட்ட வச்சா ஒரே காயின் மாதிரி சிங்க் ஆயிக்குங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு அப்ப சன் தான் தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுங்கிறது தெரிய வருது. அது தெரிஞ்ச அந்த சந்தோஷத்திலயும் அடுத்து என்ன பண்ண போறோங்கிற குழப்பத்திலயும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தா இல்லையா ஃப்ரெண்டு, அவ அந்த போட்டோவை அவங்க அம்மா கிட்ட கொடுத்து ஒரு சிலிகான் ஜெல் மூலியமா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்க. ஃப்ரெண்டும் அதை எடுத்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்கு போறா. அங்கே உள்ள போய் பார்த்தா ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. அங்கே அவ என்ன தேடுறான்னு தெரியல. ஆனா ஒருத்தரோட பேர் போட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதை பார்த்த உடனே தனக்கு தானே நான் இதை கண்டுபிடிச்சிட்டமா அப்படின்னு சொல்ல இவ என்ன கண்டுபிடிச்சா என்ன நடந்தது ஒண்ணுமே புரியல. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல இன்னும் என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய்.